ஹா இது 2024 ஹா இது ஆர்சிபியா? ஓ, விஷ்ணுக்கு ப்ரெடிக்ஷன் ரைட் ஆகுதா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிரிக்கெட் கிரேசிஸ். நான் பாவனா, எங்கூட விஷ்ணு. நேத்திக்கு எஸ்ஆர்எச் தான் ஷூரா ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனா இந்த மேட்ச்ல ஐ வில் சப்போர்ட் ஆர்சிபின்னு விஷ்ணு மட்டும் சொல்லல, நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லியிருந்தாங்க. and they all said the same reason, guys. they said something has to give for RCB. போன மேட்ச்லயே ஆர்சிபி வந்து ஒரு ரன்ல தோத்தாங்க. அதனால இந்த தடவை டெஃபினட்டா they'll cross the finish line அப்படின்னு நீ நினைச்சிருந்த விஷ்ணு. so I'll first let you take over and congratulations to you. Thank you very much. Thank you very much. Thank you, guys. Thank Let's you. make it rain. Okay, Let's make it enough. rain. Thank you. See, honestly, boss, law of averages, something's got to give, like you said. And RCBக்கு வந்து it was, I think, finally ஒரு மாதிரி ரிலீஃப். அப்பாடா, சின்னசாமியில நம்மளால செய்ய முடியாத விஷயம் ஹைதராபாத்ல வந்து செஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம். ஐ திங்க் இது வந்து என்னன்னா, ஆர்சிபி வந்து இதுல வந்து ஜெயிச்சதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் நான் எப்படி பாக்குறேன்னா, முதல் விஷயமாக யானைக்கு மடிசு இருக்கும். ஓகேவா, நீ வந்து ஒரு எஸ்ஆர்எச்சா இருந்தா கூட, உன் டீம்ல டிராவிஸ் ஹெட் இருந்தா கூட, உன் டீம்ல கிளாசன் இருந்தாலும், பேட் கமென்ஸோட கேப்டன்சி இருந்தாலும் நீங்க வந்து வீழ்த்தலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அன்னோன் டெரிட்டரி. ஏன்னா எஸ்ஆர்எச்சை பொறுத்தளவு அவங்க முதல் பேட் செய்து டெம்போவை செட் பண்ணிட்டு, டோட்டல செட் பண்ணிட்டு, டிஃபெண்ட் பண்றதுல கில்லாடி அப்படின்னு நிரூபித்த ஒரு அணி. ஓகே, ஆனா ஒரு சேசிங் அப்படின்னு வரும்பொழுது, ஏன்னா அப்பதான் ரியல் டெஸ்ட், அப்பதான் வந்து ஒரு ஸ்கோர் போர்டு, என்னதான் நீங்க வந்து ஒரு வலிமையான ஒரு பேட்டிங் யூனிட்டா இருந்தாலும் ஒரு 200க்கு மேல் அப்படின்ற ஒரு ஸ்கோர் அப்படி வரும்பொழுது, நீங்க முதல் பேட் செய்து ஒருவேளை நீங்க 12 ஓவர் 15 ஓவர்ல 200 அடிக்கலாம். ஆனா ஒரு சேசிங் அப்படின்னு வரும்பொழுது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஈஸியான விஷயம் கிடையாது. சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆர்சிபி. டாஸ் மட்டும் ஜெயிக்கல, ஆக்சுவலி மேட்சை மட்டும் ஜெயிக்கல, டாஸ் ஜெயிச்சு முதல் பேட் அப்படின்ற ஒரு டிசிஷன் வந்து அற்புதமான ஒரு டிசிஷன் அமைஞ்சிருக்கு. சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ திங்க் இட்ஸ் phenomenal. அண்ட் இதுல ஒரு விஷயம், அதாவது டோன்ட் ரைட் ஆஃப் ஆர்சிபின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்கு. மறுபக்கம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் என்னதான் ஒரு வலிமையான அணியா இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு சில வீக்னஸஸ் இருக்கு அப்படின்றதும் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. சோ ரெண்டு விஷயங்கள், ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய் வந்திருக்கு. கிரேட் பாயிண்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆர்சிபி பெரும்பாலும் they love to chase because விராட் கோலி loves to chase. அவங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் இன் மைண்ட் இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹிஸ்டாரிக்கலி பார்த்திருக்கோம். அதை உடைச்சாங்க. a lot of good things that RCB did which we have to congratulate them for. First, 6 மேட்ச் லூசிங் ஸ்ட்ரீக்கை அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. அதே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சென்ஸ் ஆஃப் ரிலீஃப் கொடுக்கும். ஸ்டில் அட் த பாட்டம் ஆஃப் த பாயிண்ட்ஸ் டேபிள், பட் 4 பாயிண்ட் அவங்களுக்கும் இருக்கு, பஞ்சாபுக்கும் இருக்கும். வாட் இஸ் த நெக்ஸ்ட் திங்? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த டீம் வந்து அன்ஸ்டாப்பபிளா இருக்காங்களே, இவங்களை எப்படி நம்ம வந்து நிறுத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த எல்லா அப்போசிங் டீம்ஸுக்கும் இவங்க ஒரு ஐடியா கொடுத்திருக்காங்க. நீங்க டாஸ் சப்போஸ் ஜெயிச்சீங்கன்னா, டு நாட் லெட் தெம் பேட் ஃபர்ஸ்ட். இவங்களுக்கு ஒரு ஸ்லைட்லி ஸ்லோயிஷ் ட்ராக் கொடுங்க, வேர் இட் ஃபேவர்ஸ் தி ஸ்பின்னர்ஸ். கொஞ்சம் பால் ஸ்டாப் ஆகி வரா மாதிரி ஒரு ட்ராக்கை நீங்க வந்து கொடுங்க. உங்களுடைய ஸ்பின்னர்ஸை விளையாடுங்க. கண்டிப்பா அவங்களுடைய டாப் ஆர்டர் கிரம்பிள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. லுக் அட் தட் 70 for 5 SRH in 7.3 overs. நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்ல. 3 ஓவர்ல 70 for no loss இருக்கிற அணி இந்த தடவை அப்படியே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. பிரில்லியன்டான பாத்தீங்களா? அந்த பிக்சர் சூப்பரா இருக்கு. ஃபீல்டிங் பாத்தீங்களா, என்ன கான்பிடன்ஸ் பாருங்க. அதாவது ஒரு அக்ரெசிவான ஒரு ஃபீல் செட்டை வச்சு சன்ரைஸ் ஹைதராபாத் கிட்ட நீங்க ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டா ஆர்சிபி இருந்திருக்காங்க. பவர் பிளேல பாஸ் எவ்வளவு பெரிய டீமா இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு முறையும் பார்த்திருக்கோம். ஒரு 4 விக்கெட் எல்லாம் இழந்தீங்கன்னா போயிடும். லைக் even if you are an SRH, even if you have a Klassen in your team, ஒரு 4 விக்கெட் நீங்க இழந்தீங்கன்னா போயிடும். அதுல வில் ஜாக்ஸ் முதல் ஓவர் எங்க டிராவிஸ் ஹெட் ஒரு ரன்ல அவுட் ஆவாரு அப்படின்னு மேட்சுக்கு முன்னாடி யாராவது சொல்லி இருந்தா நம்பி இருப்பாங்களா? நம்ம எதுக்கு சேஸ் பத்தி பேசுறோம்? we start about the முதல்ல பேட்டிங் பத்தி பேசுவோம். சரி, ஓகே. RCB உடைய பேட்டிங், you knew how difficult the pitch was when விராட் கோலி அவருடைய செகண்ட் ஹாஃப்ல 50 ரீச் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. he started off okay, அதுக்கப்புறம் ஸ்லோ டவுன் பண்ணாரு because the pitch was a little tough to bat on. அப்படி இருக்கும்பொழுது ரஜத் பட்டிதார் வந்து 50 of just 20 deliveries was outstanding. one of his best knocks. ஸ்பின்னர்ஸ் தான் டார்கெட் பண்ணாரு. மயங்க் மார்க்கண்டே, look at that, that is the over I was talking about. 4 சிக்ஸுங்க, 27 ரன் ஓவர். பாவம் அவர் நிஜமாவே போய் எழுதிருப்பாரு பிகாஸ் ஸ்பின்னர்ஸ் ஆக்சுவலி ஏபிள் டு பெர்ஃபார்ம் வெல், பட் அவரை வந்து டேக் ஆன் பண்ணாரு ரஜத் பட்டிதார். இந்த பையனுக்கு அந்த டெஸ்ட் சீரீஸுக்கு அப்புறம் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் லோவா இருந்துச்சுங்க, பட் ஹீ இஸ் பேக் அண்ட் ஹவ் அவருடைய டேலண்ட்டை மறுபடியும் அவர் காமிக்கிறாரு. and I was just really happy to see him also get the player of the match award.
ஐ நோ கிளென் மேக்ஸ்வெல் விளையாடல, பட் கேமரன் கிரீனுக்கு ஏன் அந்த 17 கோடி கொடுத்தாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வந்துச்சு. 2 விக்கெட் எடுத்தாரு, ஒரு நல்ல Yeah. கேமியோ விளையாடினாரு. இன்ஃபேக்ட் he likes playing against SRH. இதுதான் நம்ம வந்து நிறைய தடவை பார்த்திருக்கோம். இந்த தடவையும் அதே தான் பண்ணாரு. ஆனா நான் இன்ட்ரெஸ்டிங்லி ஒண்ணு அவர் சொல்லிட்டா, வந்து நான் ஒண்ணு சொல்றேன். ஆரம்பத்துல வந்து ஆர்சிபி வந்து விக்கெட்ஸ் இழந்த போது ஓகே ஆர்சிபி பேக் டு டூயிங் ஆர்சிபி திங்ஸ், இது வந்து நமக்கு தெரிஞ்சது தானே, 200 தாண்டுமா அப்படின்ற சந்தேகங்கள் இருந்தது. வில் ஜாக்ஸ் வந்தாரு, ஸ்டைலா உள்ள வந்தாரு, ஆனா அந்த அளவுக்கு ஸ்டைலா வெளில போல, டக்குன்னு ஈஸியா வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. சோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலி அந்த ஸ்டார்ட் அவங்களுக்கு வந்து எஸ் அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஒரு ரஜத் பட்டிதார் வந்து ஒரு செம்மையான நாக் ஆடினாரு. அவங்களுக்கு அந்த ஃபயர் பவர் இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். அட்லீஸ்ட் பேட்டிங்ல வந்து அஃப்கோர்ஸ் அந்த ஃபயர் பவர் இருக்கு தெரியும். அதுல ரஜத் பட்டிதார் ஹி ஷோன் ஆல் த வே த்ரூ. அவரால் என்ன முடியும் அப்படின்றத காட்டாரு. 250 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. 5 6 2 4 பிரில்லியன்ட் ஸ்டாஃப். பட் இந்த ஒரு மேட்சை பொறுத்தளவு பாஸ், ஏன் நான் வந்து ஆரம்பத்திலே சேஸ் பத்தி பேச ஆரம்பிச்சேன்னா, இட் வாஸ் ஆர்சிபிஸ் போலர்ஸ். என்ன ஒரு ஐரனின்னு பாரு. நம்ம வந்து ஏன்னா பொதுவா வந்து ஓகே 206ன்றது என்னதான் ஒரு ஸ்கோரா இருந்தாலும், we are talking about an SRH. We are talking about a team 200 எல்லாம் வந்து ஒரு 10 ஓவரா இல்ல 12 ஓவர்ல முடிக்கணுமா அப்படின்னு அப்ரோச் பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு டீமுக்கு எதிராக. சோ நான் அப்ப கூட நினைச்சேன், இருங்க SRH வந்து அவங்க ஆட்டத்தை காட்ட போறாங்கன்றது எனக்கு தோணுச்சு. பாவனா என்ன கலாய்க்க போற நிகழ்ச்சியில இதெல்லாம் நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட், முதல் ஓவர்லயே ட்விஸ்ட். பேட்ல என்ன செய்ய முடியலையோ அத பால்ல செஞ்சாரு. பால பேச வச்சாரு வில் ஜாக்ஸ். நீங்க வந்து ட்ராவிஸ் ஹெட்டோட விக்கெட் முதல் ஓவர்ல எடுத்தாலே அங்க என்ன நடக்குதுன்னா, யூ ஆர் ஆக்சுவலி லைக் ஒரு 50-60 ரன்ஸ் நீ ஸ்டாப் பண்ணிட்ட. அங்கேயே அந்த மொமெண்டத்தை நீ உடைக்கிற. கரண் சர்மா எடுத்த அந்த கேட்ச் வந்து அவர் என்ன ஃபீல் பண்ணிருப்பாருன்னா, 2007 வேர்ல்டு கப் ஜெயிக்கும் பொழுது ஸ்ரீசாந்த் கேட்ச் எடுத்தாருல மிஸ் பவுல்ல கொடுது, அந்த மாதிரி ஒரு ஃபீல். நான் வந்துட்டேன்டா. அதான் கரண் சர்மா பாருங்க, அந்த ரியாக்ஷன் பாருங்க. கரண் சர்மா வந்து அவர் ஒவ்வொரு விக்கெட் எடுக்கும் பொழுது, இந்த கேட்ச் எடுக்கும் பொழுது, ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது பயங்கரமா ப்ரே பண்ணாரு. இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரியுமா, கரண் சர்மா ஒரு டீம்ல இருந்தா அந்த டீம் செம்ம லக்கி. ஏன்னா ஐ திங்க் ஒரு 4 டீம்ல இருந்திருக்காரு, 4 தடவை ஐபிஎல் டைட்டில் அடிச்சிருக்காரு. அவர் ஆமா, எந்த டீமுக்கு போனாலும் அந்த டீம் டைட்டில் அடிக்கும். அந்த மாதிரி ராசிக்காரர் அவரு. அந்த பிரேயர்ஸ்ல வந்து பயங்கரமா குறியா இருக்காரு. பட் அகைன் லைக் யூ செட், சி ஆர்சிபிக்கு ஸ்பின் யூனிட் இல்ல அப்படின்னு நம்ம வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம். பிகாஸ் they let go of all their spinners. But you can tell that ஒரு வில் ஜாக்ஸ் உடைய ஆஃப் ஸ்பின், கரண் சர்மானுடைய லெக் ஸ்பின் அண்ட் ஸ்வப்னில் இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு வந்தார் இல்லையா, ஸ்வப்னில் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்ல அவங்களுக்கு ஒரு ட்ரையோ ஆஃப் ஸ்பின்னர்ஸ் கிடைச்சிருக்காங்க. And that along with 4 pacers with Mohammad Siraj bowling well. நம்ம வந்து ஒரு I think ஒரு 2.5 weeksக்கு முன்னாடி we had done a comparison. Mohammad Siraj நல்லா போட்டாங்கன்னா RCB ஜெயிக்கும். Mohammad Sirajனுடைய economy is, if it's close to about 9, RCB is losing big time அப்படின்னு. இன்னைக்கு his economy was 5. Just 20 runs தான் கொடுத்தாரு 4 ஓவர்ல. So you can tell he's setting the tone. Pacers are following. இவர் தான் leader of the pace attack. இவர் definitely perform பண்ணும். Even if he doesn't take wickets, he has to be economical. Him, Yash Dayal, Lockie Ferguson, and along with the 3 spinners பக்காவா இருந்துச்சு. And Cameron Green வந்து brilliant-ஆ விளையாடினாரு. So there were 7 bowling options for Faf du Plessis to play around with. And அந்த கைண்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா, இவ்ளோ ஒரு பொக்கே ஆஃப் ரோசஸ் மாதிரி இவ்ளோ பேர் வித் டிஃபரண்ட் ஸ்கில் செட்ஸ் இன் தேர் ஆர்சனல் இருந்தாங்கன்னா, a shrewd captain like Faf du Plessis, இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவரு, it's very difficult to go wrong. அதுதான் நம்ம வந்து பார்த்தோம். So I think now what the world is realizing is this is not a fluke. RCB ஜெயிச்சது it's not a fluke. அவங்க கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு. The track will I say they are still a fantastic team அப்படி நான் சொல்ல மாட்டேன். பட் அவங்க கிட்ட கொஞ்சம் பொட்டன்ஷியல் இருக்கு. அண்ட் கரெக்டான பிட்ச் அவங்க சூஸ் பண்ணாங்கன்னா தென் டெஃபினட்டா நிறைய வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. லெட்ஸ் டாக் அபவுட் ஆர்சிபி. கேன் தே மேக் இட் டு தி பிளே ஆஃப்ஸ்? அதுக்கு முன்னாடி மக்களின் குரல் என்ன மாதிரி நிறைய பேர் SRH சொன்னாங்க, ஆனா ஒன்ன மாதிரி நிறைய பேர் ஆர்சிபி சொல்லி இருக்காங்க. சோ அவங்க யார் யாரு அப்படின்னு பாத்துடலாம். ஆமா, அவங்க யார் யாருன்னு பாத்துடலாம். Come on. Okay. கலான் தார்கெஃப். ஓகே, மன்னிச்சிடுங்க, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு தெரியல. சரி, ஓகே. அக்கா, டுமாரோ ஆர்சிபி வின் பண்ணும் 100% சொல்லி நம்ம டீம் வெல் டன். ஓகே, ரஞ்சித் குமார் விஜயஸ்ரீ. ஆர்சிபி வின், டிகே ஃபினிஷ் தி மேட்ச். ஓகே, அது நடக்காட்டியும் ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்களே, அதுலயே வந்து நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம்.
ஜெயிச்சிட்டோம் மாறா. ஓகே. அப்புறம் அடுத்தது Hari, HP, RCB win. They have finally got their combination right. No pressure for them. Jolly ஆடுவாங்க. அது ஒரு செம்ம பாயிண்ட் ஆக்சுவலி. ஏன்னா நீ வந்து இனி அவ்வளவுதான், இனிமே நம்ம எல்லாருமே ரைட் ஆஃப் பண்ணியாச்சு, இனி நம்ம வந்து ஃபன்னுக்கு ஆடுவோமே அப்படின்னு ஒரு அப்ரோச் வந்தாலே வந்து அவங்களோட ரியல் கேம் அவங்களால வெளியே கொண்டு வர முடியும். அதை கரெக்டா கொண்டு வந்தாங்க. ஸோ கிரேட் பாயிண்ட், எக்ஸலன்ட் பாயிண்ட். ஓகே. ஓ அப்பா, காவியம் காவியம் ஜஸ்ட் கஜா. ஓகே காஜா, ஐ திங்க் ஆர்சிபி வின் பண்ண இதுக்கு அப்புறம் வர கேம் நல்லா இருக்கும். பட் ஐ வில் கோ வித் SRH. ஓன் டீம் பாஸ். பட் ஐ வில் கோ வித் SRH. SRH கன் பேட்டிங் லைன் ஆஃப் கிரேட் கேப்டன்சி. ஹெட் அண்ட் அபிஷேக் வேற 300 ஸ்கோர் பண்ணணும் இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அதுதான் பிரச்சனையா இருக்கு எனக்கு. இன்டர்வியூல இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. மை பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் திஸ் மேட்ச், my best performer of the match, head Klaasen, Virat, Abhishek. Okay, Virat, okay, Abhishek நல்லா பண்ணாரு, கரெக்ட் தான். ஷுவர்லி இதுல 2 பேராச்சும் 50 அடிப்பாங்க. 2 பேர் 50 அடிச்சாங்களா இதுல? ஹெட்டும் அடிக்கல, கிளாசன் அடிக்கல, விராட் மட்டும் தான் அடிச்சிருக்காரு, அபிஷேக் மிஸ் பண்ணிட்டாரு. 50 அடிப்பாங்க. ஷுவர்லி ரன் ஃபீஸ்ட் மேட்ச் அண்ட் சூப்பர் ஓவர் பார்த்தும் ரொம்ப இயர் ஆச்சு. ஹோப் திஸ் மேபி நடக்கும். அதாவது சூப்பர் ஓவரும் பார்க்கல, SR ஜெயிச்சதும் நடக்கல, டிராவிஸ் ஹெட் வந்து சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆனதையும் பார்த்தோம். அந்த மாதிரி பல வேடிக்கையான நிகழ்வுகள் நடந்த ஒரு ஆட்டமா இருந்தது அப்படின்றத வந்து நான் இங்க சொல்ல விரும்புறேன். பட் தேங்க்யூ அவினாஷ், தேங்க்யூ வெரி மச். நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கிரீனுக்கு வந்துடலாம் இப்போ. சிவதாஸ், ஏஆர் ரஹ்மான். சிவதாஸ், ஏஆர் ரஹ்மான், அவங்க 2 பேரும் ஆர்சிபி. கோலி 100 நடக்கல. இனி வரப்போற ஆட்டங்கள் அதை பார்க்க போறோம். சிவதாஸ், அதை நான் இங்க உறுதியா சொல்ல போறேன். 2 இல்லன்னா 3 செஞ்சுரி விராட் கோலி அடிப்பாருன்றது இங்க நான் ஒரு ஏர்லி ப்ரெடிக்ஷன் கொடுக்க விரும்புறேன். ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ அவினாஷ், தேங்க்யூ வெரி மச். இதே மாதிரி கைஸ் உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு அனுப்புங்க இந்த நாளுடைய மேட்சுக்கு. பட் அதுக்கு முன்னாடி கேன் ஆர்சிபி மேக் இட் டு தி பிளே ஆஃப்? அடுத்து அவங்க வந்து எந்தெந்த அணிகள் விளையாடுறாங்க அப்படின்னு வந்து முதல்ல பாயிண்ட் டேபிள் பாத்துறலாமா? சரி, ஓகே, சரி, ஃபிக்சர்ஸ் பாத்துக்கலாம். சரி, ஃபிக்சர்ஸ் பாத்துக்கலாம். ஓகே அபினான், அப்படியே ஃபிக்சர் இருக்கட்டும். ரொம்ப சிம்பிள். 3 கேம் ஹோம்ல ஆட போறாங்க. சரி, 4 பாயிண்ட்ல இருக்காங்க ஆர்சிபி. நவ யூ டேக். சரி, 3 ஹோம் கேம். இதுல வந்து குஜராத் 2 வாட்டி ஆட போறாங்க. அதுல 1 சின்னசாமி, இன்னொன்னு வந்து அகமதாபாத். ஓகேவா? கரெக்டா? பஞ்சாப் வந்து எங்க ஆடுறாங்க? தரம்சாலா இல்லையா? ஆமா, தரம்சாலா ஆடுறாங்க. டெல்லியா மறுபடியும் சின்னசாமியில் ஆடுறாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ். அதாவது ஒரு ஜிடி, ஒரு டிசி, ஒரு சிஎஸ்கே, இந்த 3 கேம்ஸும் வந்து சின்னசாமியில் நடக்க போகுது. 2 அவே, அதுல 1 அகமதாபாத், 1 தரம்சாலா. டெஃபினெட்லி சான்ஸ் இருக்கு. ஏன்னா இதுல ஜிடி, பஞ்சாப், டிசி ஓகே பெரிய டீம்ஸ் கிடையாது. அப்கோர்ஸ் சிஎஸ்கே இப்போதைக்கு 5வது இடத்துல இருக்காங்க. சோ இந்த டீம்ஸ் அங்க இருக்கிறதுனால அங்க ஒரு பெரிய ரியலிஸ்டிக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நீ சொல்ல வர, கரெக்டா? 100%. நான் என்ன சொல்றேன், ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ், கேகேஆர், எல்எஸ்ஜி இல்ல, சிஎஸ்கே கொஞ்சம் டஃப்பான ஒரு பிக்சர், அதை நானும் ஒத்துக்கிறேன். ஓகே, டிசியும் வந்து இப்போ தேர் ஆன் தி ரைஸ். சோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா 2 பேருமே நீங்க வந்து சின்னசுவாமி ஸ்டேடியம்ல மோதுறீங்க. சோ உங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு அங்க பிட்ச். ஜிடி அட் ஹோம் அண்ட் அவே நீங்க விளையாடும் பொழுது அஹமதாபாத் போறாங்க. அஹமதாபாத்ல ஸ்பின்னர்ஸ்க்கு டெஃபினட்டா கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கிரவுண்ட் தான் இது. சோ ஐ திங்க் இட் மே கம் டுகெதர் ஃபார் ஆர்சிபி. ஓகே, ஒரு 14 பாயிண்ட் 12 பாயிண்ட்னா டெஃபினட்டா குவாலிஃபை ஆக முடியாது விஷ். ஏன்னா இப்பவே வந்து 2 அணிகள் 10 புள்ளிகள்ல இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் 14 புள்ளிகள்ல இருக்காங்க. சோ இட்ஸ் வெரி வெரி டஃப். நீ 12 பாயிண்ட் எடுத்தா இட்ஸ் டஃப் டு குவாலிஃபை. லெட்ஸ் டேக் a look at that. See, KKR SRH at 10 points. So அப்படி இருக்கும் பொழுது 14 பாயிண்ட் எடுத்தே ஆகணும். எவ்ரி கேம் இஸ் a must win. So I will still not write off RCB. எனக்கு என்ன தெரியுமா தோணுது, போன மேட்ச் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா அகைன்ஸ்ட் KKR, they lost by that one run. இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹார்ட் பிரேக்கர் கொடுக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. Because 2020 when CSK did not qualify for the playoffs, I think qualification 12 14 புள்ளியிலயோ கிடைச்சிருக்கும். That year everybody was losing half the games and only winning half the games. I think if they made even 12 points they would have gotten it. And ஒரு மேட்ச் அவங்க இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா அவங்க தோத்துருந்தாங்க. So that year was the first year CSK didn't qualify. நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு. அச்சோ அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தா நம்ம போயிருப்போமே அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரிதான் ஆர்சிபி ஃபீல் பண்ண போறாங்கன்னு எனக்கு தோணுது. பட் தே கேன் டெஃபினெட்லி ஃபைட். இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டீம்ஸ் லைக் டிசி அண்ட் சிஎஸ்கேனுடைய ஹோப்ஸ் இவங்க கிரஷ் பண்ணலாம். தே கேன் பி பார்ட்டி பூ. அவங்க என்ன தெரியுமா யோசிக்கணும், இன்னைக்கு வந்த மாதிரி, அதாவது இந்த மேட்ச் ஆட வந்த மாதிரி நம்ம வந்து என்ஜாய் பண்ண போறோம். நம்ம வந்து இந்த பிளே ஆஃப் கி ஆஃப் எல்லாம் மறந்துடலாம். நமக்கு ஒரு நல்ல டீம் இருக்கு, நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. நீங்க எல்லாருமே இண்டிவிஜுவலி பிரில்லியன்ட். அந்த பிரில்லியன்ஸை களத்துல காட்டுங்க. இந்த மாதிரி நீங்க போய் ஃபன் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு வந்து இறங்கி ஆடினாங்கன்னா, ஃபன் பண்ணுங்கன்ற ஒரு ஆட்டிடியூட் ஆடினாங்கன்னா பாஸ் நிச்சயமா முடியும். எனக்கு தெரிஞ்சு நான் இதை வந்து இப்ப நீ சொல்லும் போது நான் எப்படி யோசிக்கிறேன்னா, லெட் them not think about playoffs, let them think about
enjoying their cricket. So அந்த ஒரு approach maybe will work for them. And actually in that process, அந்த ஒரு process ரொம்ப முக்கியம் அப்படின்றது நம்ம பலமுறை கேட்டிருக்கோம். அந்த ப்ராசஸ நீ வந்து டக்குன்னு, ஏன்னா ஒரு மாதிரி மொமெண்டம் உன் பக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, டக்குன்னு அந்த வெற்றி அடிக்கும்போது ஓகே நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரலாம். அண்ட் இட் வில் பி த பிக்கெஸ்ட் சக்சஸ் ஸ்டோரி. ஓகே, WPL வந்து ஆர்சிபி வீராங்கனைகள் கோப்பைய எப்படியோ வாங்கியாச்சு. சோ அதுக்கப்புறம் லைட்டா அந்த நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் இதுவரையும் வந்துட்டோமே, இனியும் போலாமே, ஒரே ஒரு ஜம்ப் தானே, அந்த மாதிரி சொல்லிட்டு யூ நெவர் நோ, miracles have happened in cricket before, so you never know. Just ஒரு 1 week back people were saying okay, CSK RCB final game, RCB anyway தோத்துக்கிட்டே இருக்காங்க, CSK ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, so it's going to be like a walk through for CSK. Not anymore. Even one match is enough to change the momentum. So அதுதான், that is the beauty of IPL, and அதான் நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். So all the best RCB, கலக்குங்க. I know that நீங்க வந்து லாஸ்ட் ஸ்பேஸ்ல தான் இருக்கீங்க, 8வது இடமா, இது என்னது இது, அது இது என்ன ஏதோ வேற ஏதோ சீசன் நினைக்கிறேன். நம்ம அவினாஷ் வந்து வேற ஏதோ சீசன், ஏன்னா RR வந்து 8வது இடத்துல இருந்தாங்க, MI ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தாங்க. இது வேற ஏதோ சீசன், அத மறந்துருங்க. இதுதான் கிடைக்கும். ஓகே, 10வது இடத்துல இருக்காங்க RCB. பட் அந்த கிரீன் டிக் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I am sure that the next 2 games if they beat Gujarat, and குஜராத்துக்கு இந்த next 2 games ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் சுப்மன் கில் என்ன யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு தெரியுமா, RCB தானே, ஓகே 4 points in the bag அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. நோ, இப்ப GTக்கும் ஒரு மைல்டு கண்டம் இருக்கு, because they are not winning very easily. மேட்ச் லூஸ் பண்ணி வின் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. Anyway, நம்ம வந்து அடுத்த எபிசோட், which is tomorrow, that when we do it, I want us to talk about our top 4 and predictions, okay? Because we're coming close to the final stage அப்படிங்கிறதுனால. Okay, now இந்த நாளுடைய போட்டி பத்தி பேசலாமா? It is KKR versus Punjab. KKR of course in the top half of the points table இருக்காங்க, 10 புள்ளிகள் இருக்கு. பஞ்சாப் வந்து RCBக்கு ஒரு படி மேல இருக்காங்க, 9th பொசிஷன்ல இருக்காங்க. But the match is going to happen at Eden Gardens. What do you think? KKR போன மேட்ச் ஜெயிச்சாங்க, கன்வின்சிங் ஆன வின்னா கிடையாது. வெரி வெரி ஸ்லாப்பி bowling, வெரி ஸ்லாப்பி ஃபீல்டிங், ஒரு மாதிரி கிவ் அப் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட். அந்த லாஸ்ட் ஓவர்லயே முடிச்சிருந்திருப்பாங்க. கரண் சர்மா அவர் வந்து ஒரு செமையான பேட்டர் அப்படின்றத காட்டினார் அந்த மேட்ச். மிச்சல் ஸ்டார்க், நான் திரும்ப ஆஸ்திரேலியா போயிடலாமா அப்படின்னு அவர் யோசிச்சிருந்தாரு. இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்தது. ஸோ இட் வாசன்ட் அ கன்வின்சிங் வின். இதே RCBக்கு எதிராக தான் ஜெயிச்சுட்டு KKR வராங்க. சோ நம்ம வந்து நினைச்ச அளவுக்கு ஈஸியா இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் ஏர்லியா அவுட் ஆனாலோ, இல்ல ஒரு சில போலர்ஸ் நிறைய ரன்ஸ் அங்க கன்சீட் பண்ணாலோ ஒரு மாதிரி ஆட்டம் பஞ்சாப் பக்கம் திரும்பும். நான் இனிமேல் அண்டர்டாக்ஸோட தான் இருக்க போறேன் பாப். சோ நான் வந்து பஞ்சாப் அப்படின்னு சொல்ல போறேன். I was going to say Punjab da, because you know why I was going to say Punjab is because எனக்கு actually அந்த டீமை இந்த சீசன் பிடிச்சிருக்கு. I just like Ashutosh and I like Shashank. That's all. அவங்களுடைய அந்த நெவர் சே டை ஸ்பிரிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, உனக்கு தகவல் இருக்கா ஷிகர் தவன் ஏதோ ரெடியா வருவாரா? ஏதோ தகவல் இருக்கா உனக்கு? எனக்கு எந்த தகவலும் இல்ல. இல்ல, I don't think he's going to come up. அப்படிதான் நான் படிச்சிட்டு இருந்தேன். that he not being there is the biggest miss. That's why I asked you. solidity இல்லடா. That's why I asked you. Opening, I don't know if I want Sam Curran to open. ஏன்னா எனக்கு வந்து அந்த middle orderல வந்து it's not solid at all. So we need a solid opener or Prabhsimran Singh oda. Maybe நீங்க ரெண்டு youngsters ட்ரை பண்ணலாம், because it's a season of uncapped youngsters, Indian youngsters அப்படிங்கறதுனால ஒரு அதர்வா தாய்டே and ஒரு Prabhsimran Singh, maybe Sam Curran can come in at number 3, Liam Livingstone. அதுக்கப்புறம் you can have the others as well, Jitesh Sharma, Ashutosh, Shashank, அதுக்கப்புறம் போலாம், right? Or you make Ashutosh back a little up the order. Yeah. Right? Depending. Yeah. And honestly, I just think that Punjab is due for a win. ஆனா நீ பஞ்சாப் அப்படின்னு சொல்றேன்னா நான் KKR சொல்றேன். Okay. I know even I will feel happy if Punjab wins, because in the context of things நம்ம வந்து பார்க்கும்போது இப்ப டோர்னமெண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா ஆகணும்னா RR, KKR and SRH have to lose some games. இனி இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும்ன்றேன், குட்டே குழப்பட்டும்ன்றேன் நான். ஒரு பஞ்சாப் அங்க ஜெயிச்சாங்கன்னா இனி 10 ஸ்பாட் வரையும் வந்து குவாலிஃபிகேஷனுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போதுதான் அந்த சுவாரஸ்யம் இன்னும் அதிகரிக்கும். சோ வரட்டும், சின்ன சின்ன டீம்ஸ் எல்லாம் வரட்டும். 10 spots கிடையாது, RR pretty much through 9 spots. கரெக்ட் மச்சி, கரெக்ட். இல்ல மத்த டீம்ஸ்க்கு நம்பிக்கை வரும்ல, ஒரு CSKக்கு நம்பிக்கை வரும், மிடில் ஆஃப் த டேபிள்ல இருக்கிற டீம்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஓகே சூப்பர் தம்பி நீங்க இதை பண்ணிட்டீங்க எங்களுக்காகன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வரும்.
And of 100%, course, 100%. and எனக்கு என்ன தெரியுமா மெயின் ரீசன், நீ சொன்ன அந்த ரீசன் தான். ஆ. அசுதோஷ், தஷாங்க், so lovely to see them. போன மேட்ச் of course ஃபயர் ஆகல. போன மேட்ச் was very disappointing actually. ரொம்ப டிசப்பாயிண்டிங் ஆன கேப்டன்சியும் கூட சாம் கரன் கிட்ட இருந்து. Yeah. I hope he will change. He will like hopefully rectify. But எனக்கு என்ன அந்த வைஸ் கேப்டனா வந்து ஆரம்பத்துல ஜிதேஷ் தான சொல்லிருந்தாங்க. இவருக்கு எப்படி கேப்டன்சி எடுத்து கொடுத்தாங்க? எனக்கு சிகர் தவன் புரியவே இல்லனா அவரு இல்லைங்க. தானே கேப்டனா இருக்கணும். எனக்கும் அது கரெக்ட். புரியல. இல்ல சில பேர் வந்து பெர்மனன்ட்லி வைஸ் கேப்டனா, பாவம் ஜஸ்பிரீத் பும்ரா அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு பல வருஷமா. அவர் வந்து வைஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேப்டன் ஆற நேரத்துல வேற யாராவது எடுத்துட்டு வந்துருவாங்க. கரெக்ட். சோ சில அதான் பேருனுடைய எனக்கும் அது புரியல. தலையெழுத்து அப்படி இருக்கு. சில 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 பேருனுடைய தலையெழுத்து அப்படிதான் இருக்கு. என்ன பண்றது? ஓகே. பட் எனிவேஸ் ஓகே. இதுதான் எங்களுடைய தாட்ஸ் அந்த கேம் கைஸ். நீங்க வந்து உங்களுடைய ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. இஸ் இட் கோனா பி கேகேஆர் ஆர் இஸ் இட் கோனா பி பஞ்சாப்? ஐ நோ a lot of you are கேகேஆர் சப்போர்ட்டர்ஸ். அதனால எனக்கு வந்து என் பக்கம் நிறைய பேர் சொல்லுவீங்க. பட் பஞ்சாப் யார் சொல்றீங்க? Say it with your reasons and நாங்க வந்து மக்களின் குரல்ல அதை எடுத்துப்போம். Thank you so much for watching Cricket Crazies. Bye Vish. Bye guys. Bye boss.